அகிலம் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய மதிய நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். யாழ்குடா நாடு முழுவதும் முழுநேர மின்வெட்டு, வெளியான அறிவிப்பு. கட்டுநாயக்க விமான நிலையத்திற்கு செல்லும் பயணிகளுக்கு முக்கிய அறிவிப்பு. நாட்டு மக்களுக்கு காவல்துறையினரின் அவசர எச்சரிக்கை. இசாரா சம்பந்தி கைது தொடர்பில் வெளிச்சத்துக்கு வந்த பல புதிய தகவல்கள். நாட்டில் பல பகுதிகளில் வீதி விபத்து, 8 பேர் உயிரிழப்பு. கொழும்பில் பல பெண்களை ஏமாற்றிய போலீஸ் அதிகாரி காட்டிக் கொடுத்த இளம் யுவதி. மட்டக்களப்பில் போட்டி வியாபாரம், 2 ஆடை வர்த்தக நிலைய ஊழியர்கள் அடிதடி. மஹிந்த ராஜபக்சவின் பாதுகாப்பு அதிகாரி மீண்டும் விளக்கமறியலில். விமான டிக்கெட்டுகளை வழங்குவதற்கான ஆரம்பகட்ட நடவடிக்கை இன்று பொதுமக்களுக்கு. தொடர்பான விரிவான செய்திகள். வடமாகாணத்தில் எதிர்வரும் 26ஆம் தேதி பகல் முழுவதும் மின்வெட்டு நடைமுறைப்படுத்தப்படும் என தகவல் வெளியாகியுள்ளது. குறித்த விடயத்தை இலங்கை மின்சார சபை அறிவித்துள்ளது. மின்கட்டமைப்பில் அவசியமான பராமரிப்பு பணிகளை மேற்கொள்ளும் நோக்கத்துடன் மின்தடை நடைமுறைப்படுத்தப்பட உள்ளதாக மின்சார சபை தெரிவித்துள்ளது. வவுனியா மன்னார் இடையேயான 220 kV மின் பரிமாற்ற வடத்தை மாற்றியமைப்பதற்கான வேலைகளுக்காக வடமாகாணத்துக்கான 132 kV வவுனியா புதிய அனுராதபுர மின் பரிமாற்ற கட்டமைப்பு நிறுத்தப்படுவதால் இந்த மின் துண்டிப்பு என மின்சார சபை அறிவித்துள்ளது. அந்த வகையில் எதிர்வரும் 26ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை 6 மணி முதல் இரவு 7 மணி வரை யாழ்குடா நாடு முழுவதும் மின்வெட்டு நடைமுறைப்படுத்தப்படும். மற்றும் முல்லைத்தீவு மாவட்டம், கிளிநொச்சி மாவட்டம் மற்றும் வவுனியா மாவட்டம் முழுவதும் மின் விநியோகம் துண்டிக்கப்படும் என இலங்கை மின்சார சபை அறிவித்துள்ளது. பொதுமக்கள் மின்தடை நேரத்துக்கு முன்னரே தங்களது அத்தியாவசிய தேவைகளுக்கான முன்னேற்பாடுகளை செய்யுமாறு மின்சார சபை கேட்டுக்கொண்டுள்ளது. கட்டுநாயக்க விமான நிலையத்துக்கு செல்லும் பயணிகளுக்கு முக்கிய அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. அனைத்து பயணிகளும் 4 மணித்தியாலங்களுக்கு முன்னர் விமான நிலையத்திற்கு சமூகம் அளிக்க வேண்டும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இது இன்று முதல் நடைமுறைக்கு வந்துள்ளதாக கட்டுநாயக்க விமான நிலையம் அறிவித்துள்ளது. பண்டாரநாயக்க சர்வதேச விமான நிலையத்திலிருந்து புறப்படும் பயணிகள் தங்களது திட்டமிட்ட விமானம் புறப்படும் நேரத்துக்கு 4 மணி நேரத்துக்கு முன்பாக விமான நிலையத்துக்குள் நுழைவு பதிவு செய்ய அனுமதிக்கப்படுவார்கள். இந்த செயல்முறை காரணமாக பயணிகள் சேவைகளை மேம்படுத்துவதற்கும் விமான நிலையத்தினுள் பயணிகள் போக்குவரத்தை சீராக செயற்படுத்த முடியும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இணையவழி மூலமாக கடன் பெறும் நாட்டு மக்களுக்கு இலங்கை காவல்துறையினர் அறிவிப்பு ஒன்றை விடுத்துள்ளனர். அதன்படி இணையதளம் மூலமாகவும் தொலைபேசிகள் மூலமாகவும் கவர்ச்சிகரமான விளம்பரங்களை வெளியிட்டு சில சமயங்களில் தொலைபேசி அழைப்புகளை மேற்கொண்டு பிணையில்லாமல் உடனடியாக கடன் வழங்க முடியும் என்று கூறி கடன் வழங்குவதற்காக முன்வந்த பெரும் எண்ணிக்கையிலான நிறுவனங்கள் இலங்கை காவல்துறையினரால் கண்காணிக்கப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது. அத்தகைய நிறுவனங்களிடமிருந்து தொலைபேசிகள் மூலம் கடன் வாங்கும் போது செலுத்த வேண்டிய வட்டி வீதம் மற்றும் கடன் கால அவகாசம் குறித்து உரிய கவனம் செலுத்தாமல் கடன் வாங்குவதால் பொதுமக்கள் பல்வேறு பிரச்சினைகளுக்கு உள்ளாகியிருப்பது காவல்துறையினருக்கு கிடைக்கும் முறைப்பாடுகளில் கண்காணிக்கப்பட்டுள்ளது. பெரும்பாலான சமயங்களில் கடனை திருப்பி செலுத்தும் போது எதிர்பாராத விதமாக அதிக வட்டி செலுத்த நேரிடுவதுடன் அந்த கடன் நிறுவனங்கள் கடனை வசூலிக்க கடன் பெற்றவர்களை மன உளைச்சலுக்குள்ளாக்கும் வகையில் அழைப்புகள் விடுப்பது மற்றும் சமூக ஊடகங்கள் வழியாக அவமானகரமான பிரச்சாரங்களை மேற்கொள்வது தொடர்பாகவும் காவல்துறையினருக்கு நாளாந்த முறைப்பாடுகள் வந்து கொண்டிருக்கின்றன. இதற்கமே இவ்வாறு இணைய மற்றும் தொலைபேசிகள் மூலம் கடன் வழங்கும் நிறுவனங்கள் குறித்து இலங்கை காவல்துறையினரால் இலங்கை மத்திய வங்கியின் வங்கியல்லாத நிதி நிறுவனங்கள் மேற்பார்வை பிரிவில் வினவப்பட்டது. இதன்போது அத்தகைய நிறுவனங்களில் பெரும்பாலானவை இலங்கை மத்திய வங்கியின் ஒழுங்குமுறைக்குட்பட்டவை அல்ல என்றும் கடன் வழங்கும் நிறுவனங்களை ஒழுங்குமுறைப்படுத்துவதற்கான அடுத்த கட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாகவும் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நேபாளத்தில் இருந்து அழைத்து வரப்பட்டு தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ள இசாரா சம்பந்தியிடம் மேற்கொள்ளப்படும் விசாரணைகளின் ஊடாக பல விடயங்கள் தெரிய வருவதாக காவல்துறையினர் தெரிவிக்கின்றனர். அதன்படி கனிமுள்ள சஞ்சீவவின் கொலை இடம்பெற்ற பின்னர் இசாரா சம்பந்தி தலைமறைவாகி இருந்ததாக கூறப்படும் மித்தனிய பகுதியில் உள்ள வீடு சோதனைக்குட்படுத்தப்பட்டுள்ளது.
குறித்த வீட்டிற்கு இசாரா அழைத்துச் செல்லப்பட்டு அங்கு விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. அத்துடன் தங்காலை பகுதியிலும் இசாரா தங்கியிருந்துள்ளமை தெரிய வந்துள்ளது. இதேவேளை சஞ்சீவின் கொலைக்கு பின்னர் இசாரா செவ்வந்தி வாடகை வாகனம் ஒன்றின் ஊடாக கிளிநொச்சிக்கு சென்று அங்கு சில நாட்கள் தங்கியிருந்துள்ளார். அதன் பின்னர் கிளிநொச்சியிலிருந்து யாழ்ப்பாணத்துக்கு சென்றுள்ளமை விசாரணையில் தெரிய வந்துள்ளது. யாழ்ப்பாணத்திலிருந்து படகு மூலம் இந்தியாவிற்கு தப்பிச் சென்றதாக இசாரா குறிப்பிட்டுள்ளார். இந்தியாவில் 3 வாரங்கள் தங்கியிருந்த நிலையில் அங்கிருந்து நேபாளத்திற்கு தப்பிச் சென்றதாகவும் அவர் வாக்குமூலம் வழங்கியுள்ளார். இந்தியாவில் சுமார் 2 வாரங்கள் தங்கியிருந்த போது ஜே.கே. பாய் அவருக்கு தமிழினி என்ற பெயரில் ஒரு இந்திய அடையாள அட்டையை தயாரித்து கொடுத்துள்ளார். அதன் பின்னரே நேபாளம் சென்றதாக கூறியுள்ளார். இந்த நிலையில் பல மாத கால தேடுதலின் பின்னர் இசாரா செவ்வந்தி உள்ளிட்ட 6 சந்தேகநபர்கள் நேபாளத்தில் கைது செய்யப்பட்டு நாட்டிற்கு அழைத்து வரப்பட்டனர். இசாரா செவ்வந்தி உள்ளிட்ட 6 சந்தேக நபர்களையும் 72 மணித்தியாளர்கள் தடுப்பு காவலில் வைத்து விசாரணை செய்ய நீதிமன்றம் அனுமதி வழங்கியுள்ளது. எனினும் சந்தேக நபர்களை நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தாது அறிக்கைகளை சமர்ப்பித்து நீதவானிடம் தடுப்பு காவலுக்கான அனுமதியும் பெறப்பட்டுள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் பல பகுதிகளில் நடந்த வீதி விபத்துகளில் 8 பேர் உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். தப்புத்தேகம, மாதம்பி, ஊர்காவத்துறை, கபராதுவ, மதவாச்சி, கம்பகா மற்றும் கடவத்தி ஆகிய பகுதிகளில் இந்த உயிரிழப்புகள் ஏற்பட்டுள்ளன. தப்புத்தேகம எரியகம பகுதியில் வேன் கட்டுப்பாட்டை இழந்து பாதையை விட்டு விலகி மரம் மற்றும் தொலைபேசி கம்பத்தில் மோதியதில் சுன்னாகத்தைச் சேர்ந்த 31 மற்றும் 85 வயதுடைய 2 பெண்கள் உயிரிழந்துள்ளனர். இதேவேளை மாதம்பி புலாட் சந்தி பகுதியில் மோட்டார் சைக்கிள் மீது லொரி மோதிய விபத்தில் 52 வயதுடைய மோட்டார் சைக்கிள் சாரதி உயிரிழந்துள்ளார். அத்துடன் யாழ்ப்பாணம் ஊர்காவத்துறை பாதையில் பேருந்தும் மோட்டார் சைக்கிளும் மோதிய விபத்தில் 59 வயதுடைய மோட்டார் சைக்கிள் சாரதி உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. மதவாச்சி ஜாகப பகுதியில் பவுசர் மோதி மோட்டார் சைக்கிள் சாரதி உயிரிழந்துள்ளார். கம்பகா உடுகம்புல பகுதியில் டிப்பர் வாகனம் மோதி மற்றொரு மோட்டார் சைக்கிளை ஓட்டிச் சென்றவர் உயிரிழந்துள்ளார். கடவத்தி கிரிடாவள பகுதியில் வேன் சாரதி மோதி மோட்டார் சைக்கிள் ஓட்டுநர் ஒருவர் உயிரிழந்துள்ளதாக கூறப்படுகிறது. மேலும் கபராதுவ பழுவத்த பகுதியில் மோட்டார் சைக்கிள் மோதி 50 வயது பாதசாரி ஒருவரும் உயிரிழந்துள்ளார். கொழும்பு பம்பலப்பட்டி போலீஸ் நிலையத்தில் போலீஸ் அதிகாரி ஒருவருக்கு எதிரான நிதி மோசடி தொடர்பாக விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. இளம் பெண்ணை திருமணம் செய்து கொள்வதாக வாக்குறுதி அளித்து 3 லட்சம் ரூபாய் பணத்தை பெற்று ஏமாற்றியதாக கிடைத்த முறைப்பாட்டை தொடர்ந்து போலீஸ் அதிகாரிக்கு எதிராக விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. கொழும்பு மத்திய பிரிவில் உள்ள போலீஸ் நிலையத்தில் குறித்த சந்தேக நபரான அதிகாரி பணியாற்றி வருகின்றார். குறித்த அதிகாரி ஏற்கனவே ஒரு பெண் போலீஸ் அதிகாரியை திருமணம் செய்திருந்த நிலையில் மற்றும் ஒரு பெண்ணை ஏமாற்ற முயற்சித்துள்ளார். சந்தேக நபர் அங்குலான பகுதியைச் சேர்ந்த ஒரு இளம் பெண்ணுடன் காதல் உறவை வளர்த்துள்ளார். அந்த நேரத்தில் திருமணம் செய்து கொள்வதாக வாக்குறுதி அளித்து அவரிடமிருந்து 3 லட்சம் ரூபாய் பணத்தை பெற்றதாக பாதிக்கப்பட்ட பெண் முறைப்பாடு செய்துள்ளார். எனினும் பணத்தை பெற்ற பிறகு அவர் தன்னை தவிர்க்க தொடங்கியதாகவும் திருமணமான ஒரு கான்ஸ்டபிளின் கணவர் என்பதும் பின்னரே தெரிய வந்தது எனவும் பாதிக்கப்பட்ட பெண்ணின் முறைப்பாட்டில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த தகவல் வெளியான பின்னர் அவர் உறவை நிறுத்திவிட்டு தான் கொடுத்த பணத்தை திரும்ப கேட்டுள்ளார். எனினும் பணத்தை திருப்பி தராததால் கடந்த 14ஆம் தேதி பம்பலப்பட்டி போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்துள்ளார். தன்னை தவிர அதே பகுதியில் பணிபுரியும் ஒரு ஆசிரியையுடன் திருமணம் செய்து கொள்வதாக உறுதியளித்து அவருடன் தொடர்பு வைத்திருப்பதாகவும் குறித்த பெண் தெரிவித்துள்ளார். மட்டக்களப்பு நகரில் வீதியால் செல்வோரை கடைக்கு வருமாறு எட்டிக்கு போட்டியாக கூப்பிட்டு வரும் 2 ஆடைகள் விற்பனை வர்த்தக நிலையங்களில் கடமையாற்றும் ஊழியர்களுக்கிடையே கைகலப்பு ஏற்பட்டுள்ளது. இதன்போது ஏற்பட்ட கைகலப்பில் கூறிய ஆயுதத்தால் தாக்குதலுக்குள்ளாகி 3 பேர் படுகாயமடைந்துள்ள சம்பவம் தொடர்பாக நேற்று ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளதுடன் 2 தலைமறைவாகியுள்ளதாக கூறப்படுகிறது. தீபாவளி பண்டிகை நெருங்கும் நிலையில் மக்கள் புதிய ஆடைகளை வாங்குவதில் ஆர்வம் காட்டி வருகின்றனர். இந்நிலையில் நகரில் கோட்டை முனை பாலத்துக்கு அருகிலுள்ள அருகே அமைந்துள்ள 2 ஆடை விற்பனை வர்த்தக நிலையங்களில் முன்னால் அங்கு கடமையாற்றும் ஊழியர்கள் வீதியால் போவோரை தனது கடைக்கு வருமாறு எட்டிக்கு போட்டியாக கூப்பிட்டு வந்தனர்.
சம்பவ தினமான கடந்த புதன்கிழமை பகல் வீதியால் போவோரை கூப்பிடும்போது இரு கடைகளில் பணிபுரிந்து வரும் ஊழியர்களுக்கும் இடையே வாய்த்திருக்கம் ஏற்பட்ட நிலையில் அது கைகலப்பாக மாறி கூறிய ஆயுதத்தால் தாக்கப்பட்ட இதில் இரு தரப்பினரையும் சேர்ந்த 3 பேர் படுகாயமடைந்த நிலையில் மட்டு போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாகவும் போலீசாரின் ஆரம்ப விசாரணையில் தெரிய வந்துள்ளது. கையூட்டல் மற்றும் ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழுவினால் கைது செய்யப்பட்ட முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் தலைமை பாதுகாப்பு அதிகாரி நெவில் வன்னியாராச்சியை எதிர்வரும் 31ஆம் தேதி விளக்குமறியலில் வைக்க கொழும்பு தலைமை நீதவான் அசங்க எஸ் பொதுரகம உத்தரவிட்டார். 28 மில்லியன் ரூபாய்க்கு மேல் சொத்துக்களை சேர்த்து தொடர்பில் விளக்கமளிக்க கையூட்டல் மற்றும் ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழுவில் முன்னிலையான நிலையில் அவர் கைது செய்யப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. வெளிநாட்டு வேலைவாய்ப்பு முகவர் நிறுவனத்திடமிருந்து குறைந்த கட்டண விமான டிக்கெட்டுகள் இன்று முதல் வழங்கப்படுகின்றன. இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு முகவர்களிடம் விமான பயணச்சீட்டு பிரிவு வெளிகார மற்றும் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பிரதி அமைச்சர் அருண் ஹேமச்சந்திரா தலைமையில் நேற்று திறந்து வைக்கப்பட்டது. தற்போதைய அரசாங்கம் ஆட்சிக்கு வந்து புதிய நிர்வாக சபை நியமிக்கப்பட்டதன் பின்னர் இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு முகவர் நிறுவனத்துக்கு விமான போக்குவரத்து சேவை அனுமதி பத்திரம் பெற்றுக் கொடுக்கப்பட்டமையும் விசேட அம்சமாகும். விமான பயணச்சீட்டு பிரிவின் முதலாவது விமான பயணச்சீட்டுகளை பிரதி அமைச்சர் வழங்கி வைத்தார். மோல்டோவாவுக்கு புறப்படவிருக்கும் ஒரு ஜூகி இயந்திரங்களை இயக்குபவருக்கு பிரதி அமைச்சர் இதன் போது தெரிவித்துள்ளார். கடந்த ஆண்டில் பல சாதனைகளை படைத்துள்ளோம். மக்கள் எமக்கு வழங்கிய ஆணைக்கு நீதி வழங்கவும் இந்த வெளிநாட்டு வேலைவாய்ப்பு துறையை கட்டியெழுப்பவும் நாங்கள் அர்ப்பணிப்புடன் உள்ளோம். மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் இத்துறையின் பங்கு அதிகம். அதற்கு உரிய இடத்தை வழங்குவோம் என நம்புகிறோம். நாடு நெருக்கடியான நேரத்தில் நாட்டை சுரண்டும் உரிமையை எமக்கு யாரும் வழங்கவில்லை. நாட்டின் டாலர் தட்டுப்பாடு ஏற்பட்டால் ஏதேனும் பிரச்சனைகள் ஏற்பட்டால் மக்களை அதிகம் துன்பப்படுத்தி மக்களை சுரண்டும் உரிமையை எமக்கு யாரும் வழங்கவில்லை. ஆனால் கடந்த காலங்களில் பல்வேறு விடயங்கள் நடந்துள்ளன. மேலும் சில நாடுகளில் பெறப்பட்ட அதிகாரப்பூர்வ புகார்களின் எண்ணிக்கையை எடுத்துக்கொண்டால் 1600க்கும் மேற்பட்ட புகார்கள் உள்ளன. அந்த புகார்களின் நிதி மதிப்பு 1 பில்லியனுக்கும் அதிகம். சலுகை விலையில் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் டிக்கெட் வழங்கும் கவுண்டரை தொடங்குவோம் என்று நம்புகின்றோம். மேலும் இந்த ஆண்டு அமைச்சகத்தின் வரவு செலவு திட்டத்தில் எஞ்சியிருக்கும் பணத்தை கொண்டு நமது வெளிநாட்டு தூதரகங்களின் தூதரக பிரிவுகளை மேம்படுத்துவோம். இலங்கை பிரஜைகளுக்கு இன்னும் முறையான சேவையை வழங்குவோம் என நம்புகின்றோம் என்று பிரதி அமைச்சர் கூறினார். இந்த நிகழ்வில் வெளிவிகார வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலா அமைச்சின் மேலதிக செயலாளர் திரு யாலேகம, வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்தின் தலைவர் திரு கோஷல விக்ரமசிங்க, வெளிநாட்டு வேலைவாய்ப்பு முகவர் நிலையத்தின் தலைவர் திரு ஆனந்தலால் ஆகியோர் கலந்து கொண்டனர். இத்துடன் அகிலம் நியூஸின் இன்றைய மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள அகிலம் நியூஸ் ஊடகத்துடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.